அனைவருக்கும் வணக்கம். அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் 6வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி. ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, எடிட்டிங், ஒளிப்பதிவு, தயாரிப்பு, டைரக்ஷன், நடிப்பு, பாட்டுன்னு பல்வேறு துறைகளில் வெற்றி கொடி நாட்டியவர் டி. ராஜேந்தர். அவர் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த 5 பகுதிகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 6வது பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரயில் பயணங்கள் கதை என்ன அப்படின்னா, ஹீரோ ஸ்ரீநாத் ஜோதியை லவ் பண்ணுவார், ஆனால் வெளியே சொல்ல மாட்டார். ஜோதியும் ஸ்ரீநாத்தை லவ் பண்ணுவார், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது தெரியாமையே ஜோதியோட ஃப்ரெண்டு ஜே லலிதா அவங்களும் ஸ்ரீநாத்தை லவ் பண்ணுவாங்க. தன்னுடைய விருப்பத்தை ஸ்ரீநாத்துக்கிட்ட சொல்லும்போது அவர் அதை ஏற்க மாட்டார். ஸோ ரொம்ப டீசெண்டாக அந்த லவ் விட்டு அவங்க விலகிடுவாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த காதல் நிறைவேறாது. ஜோதிக்கு ராஜீவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவர் தாடி வளர்த்திட்டு காதல் தோல்வியில் சுற்றுவார். இவர் இப்படி சுற்றும்போது கூட இவருக்கு ஒரு முறை பொண்ணு இருப்பாங்க. அவங்க பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க ஸ்ரீநாத்தை. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சும் ஸ்ரீநாத்தை லவ் பண்ணுவாங்க. என்னைக்காவது மாமாவோட மனசு மாதிரி தன்னை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவங்களும் ஸ்ரீநாத்தை விட்டு விலகிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி பண்ணியிருப்பார் டி. ராஜேந்தர். ஹீரோயினோட கேரக்டர் நேம் சாந்தி. அந்த சாந்தி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே 46 தடவை பயன்படுத்தி ஒரு அழகான பாட்டு கொடுத்திருப்பார் டி. ராஜேந்தர். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி, உன் பிரிவினில் ஏதடி சாந்தி, உன் உறவினில் தானடி சாந்தி, சாந்தி என் சாந்தி அப்படின்னு ஒவ்வொரு வரியுமே சாந்தி சாந்தின்னு முடியும். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி. டிஎம்எஸோட உணர்ச்சிகரமான குரலில் வைக்கும் ஒரு இனிமையான பாடல். இந்த பாட்டில் டி. ராஜேந்தரோட அழகு தமிழ் விளையாடும். இந்த சாந்திங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் வரக்கூடிய சாந்தி ஹீரோயினோட பேரை குறிக்கும். அடுத்த வரியில் வரக்கூடிய சாந்தி மனசு அமைதியை குறிக்கும். இந்த மாதிரி இந்த பாட்டை எழுதியிருப்பார். இப்போ இந்த வரியில் பாருங்களேன். நீ கொண்ட பெயரை நான் உரைத்து கண்டேன் சாந்தி, நீ காட்டும் அன்பில் நான் கண்டு கொண்டேன் சாந்தி, நீ பெற்ற துயரை நான் கேட்டு துடித்தேன் சாந்தி, நீ பிரிந்த பின்னே நான் இழந்து நின்றேன் சாந்தி. இப்படி ஒரு வரியில் வர்றது ஹீரோயினோட பேரு, அடுத்த வரியில் வருது மனசாந்தி. இப்படி 2 கலந்து இந்த பாட்டு ஃபுல்லாவே டி. ராஜேந்தர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ரயில் பயணங்கள் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ராஜீவோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் தான் படத்தோட வில்லன். ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டவர். ஃபஸ்ட்டு நைட்லேருந்தே பொண்டாட்டியை கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பார். ஏன்னா அவர்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மனைவி அந்த பாடகரை லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நைட்லேருந்தே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஹீரோயின் கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க. அது அந்த ஹீரோ கொடுத்த மோதிரம். அதை ராஜீவ் கழட்ட சொல்லுவார். கழட்டி சொன்னோடனே இவங்க கழட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோவோட ஃபோட்டோ இருக்கும் மோதிரத்தில். அதை பார்த்தோன்னே ராஜீவ் சொல்லுவார், சகுந்தலை மோதிரத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டா, ஆனால் நீ மோதிரத்தை தொலைக்காததுனால கஷ்டப்பட போகிற அப்படிம்பாரு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிஆரோட வசனம் அட்டகாசமாக இருக்கும். ராஜீவ் பேசுகிற வசனங்கள் பூரா டிஆரோட வசனங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே போல் இன்னொரு சீனு, அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த பாட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே மனைவியை அடிக்க ஆரம்பிச்சிருவார். உன்னோடு வாழ்ந்த சில காலம் போதும் சாந்தி, ஒரு அடி அப்படின்னு அடிச்சுட்டு, மண்ணோடு மறையும் நாள் வரை நிலைக்கும் சாந்தி அப்படின்பாரு. சொல்லிட்டு இன்னொரு அடி அடிப்பார். அடிச்சுட்டு இப்படி அடிக்கு அடி இந்த பாட்டுக்கு என்ன அடி அர்த்தம் அப்படின்பாரு. ஹீரோயின் அழுவாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தா ஹீரோயினோட அப்பா ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணோன்னே போய் ஃபோன் அட்டன் பண்ணு அப்படிம்பாரு. ஹீரோயின் பேசினோடனே அவங்க அப்பா அங்கேருந்து பேசுவாங்க. அம்மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, அடிக்கடி லெட்டர் போடுமா, இல்லாட்டினா அடிக்கடி ஃபோன்லேயே பேசுமா அப்படிம்பாரு.
உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்பா அடிக்க அடி தான்ப்பா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து டி ராஜேந்தரோட வசனம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரயில் பயணங்கள் படத்துல டிஎம்எஸ்க்கு 2 அருமையான பாடல்களை கொடுத்திருப்பார் டிஆர். இத்தனைக்கும் ஒருதலை ராகம் படத்துல 400 ராசி இல்ல ராஜா பாடிட்டு டிஆரையே விமர்சனம் பண்ணிப்பார் டிஎம்எஸ். இருந்தாலும் டிஎம்எஸ் கூப்பிட்டு 2 அருமையான பாடல்களை கொடுத்திருப்பார் டிஆர். அதற்கு காரணம் டிஎம்எஸ் என்ற மகா கலைஞன் மீது டிஆர் வைத்திருந்த மரியாதை. இந்த பாடலோட ஜீவனே டிஎம்எஸ் ஓட குரல் தான். டிஆரின் அழகு தமிழில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ரயில் பயணங்களில் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு அருமையான பாடல் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். இயற்கைய மலர்களோடும் நதியோடும் ஒப்பிட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பார் டிஆர். முகமான மலர்களை நீங்கள் நதி தனில் ஆடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள்ங்கிற வழி அடிக்கடி பாட்டுல வருது, தனி அழகு. அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள். பெண்ணின் அங்கங்களை இயற்கையோடு ஒப்பிட்டு ஒரு அழகான கவிதையை படைத்திருப்பார் டிஆர். நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா. டி ராஜேந்தரின் கவிதை வரிகள் நம்மை வியக்க வைக்கும். குளத்தினில் தவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ். 1986ஆம் ஆண்டின் சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களில் ஜெயச்சந்திரன் பாடிய இந்த பாடலும் அடங்கும். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். ரயில் பயணங்கள் படத்தோட கிளைமேக்ஸ்ல உண்மையான காதலுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்திருப்பார் டிஆர். அப்பாவியான தன்னுடைய முன்னாள் காதலி கணவன் கிட்ட கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த ஹீரோ ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவு வந்து நம்ம கண்களை எல்லாம் கலங்க வைக்கும். மிக அற்புதமான முடிவை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை ஹீரோ எடுப்பார். பாடல்கள், வசனம் எல்லாமே படத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ரயில் பயணங்கள் படத்தை தொடர்ந்து வேற ஒரு டைரக்டர் டைரக்ட் செய்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதி இசையமைத்தார் டி ராஜேந்தர். அந்த டைரக்டர் யார், அது என்ன படம், அதில் என்னென்ன பாடல்கள், நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.